வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நாளைக்கு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்க ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுபோல் செகண்ட் சப்போர்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுங்க மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இதை அந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடு போய் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தொட்டால் ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ரெண்டு சைடுமே ஃபால் தான் சொல்லியிருந்தோம். நம்ம மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடை பொறுத்தளவுக்கு இந்த 23,915 பிரேக் பண்ணால் மட்டும் அப்சைடுக்கான மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம சொல்லியிருந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணி மார்க்கெட் அப்சைடு திரும்பினுச்சு. இப்போ பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ராங்கான இடத்துலையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மறுபடியும் அப்சைடு உள்ளே போகிறேன். என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பையிங் சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமான செட்டப்பில் தெரியுது. இப்போ இன்றைக்கி முடிவை பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து திருப்பி அப்சைடு, அதாவது நேற்று பல நாள் நம்ம அப்சைடு சொல்லியிருப்போம், நேற்று மட்டும் தான் நான் ஃபாலுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா அப்சைடு சொல்கிறதுக்கான செட்டப்பில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம் என்ன சொல்லியிருந்தோம்னு. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டிலேருந்து இந்த 50,609 ஃபஸ்ட் சப்போர்ட்டு நம்ம ஸ்ட்ராங்கு தான் சொல்லியிருந்தோம். இது எப்போ அந்த ஸ்ட்ராங்கை உடைக்கும்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாமல் உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் இதை உடைக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் ஃபால் ஆகி இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரைக்கும் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை கிளியராக நம்ம சொல்லியிருந்தது தான் ஓப்பனாக தான் ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் சைட்வேஸ், பெரிய மார்க்கெட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஃபுல்லாக சைட்வேஸ் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. நிஃப்டியில் கூட ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு, பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியில் எந்த ஒரு மூவ்மெண்ட்ஸுமே இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன வாய்ப்புன்னு பார்ப்போம். புத்தாண்டு அதுவுமா. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் சொல்லியிருந்தோம்னா இந்த பேரிஸ் கேண்டிலுக்கு லோவாக பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபாலாக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம், இருக்க வாய்ப்பு இல்லை, ஃபாலாக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இது பிரேக் பண்ணிவிட்டு முடிவை பார்த்திங்கன்னா ஒரு ஹேமர் மாரி போட்டு க்ளோசிங் வந்து நல்ல ஒரு புல்லிஸில் முடிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஸ்டைலில் இந்த இடமா டபுள் பாட்டமாக எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து அப்சைடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக தான் டே கேண்டில் செட்டப் இருக்குது. எது வரைக்கும் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஹை வரைக்கும், அதாவது நேற்று ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம், அதாவது 23,900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இது டே கேண்டில் செட்டப் படி. ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,689. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 23,796. அடுத்து 23,915. இது நேற்றோட ஹை. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,578. செகண்ட் சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 23,460. தேர்டு நம்ம போடல. இப்போ என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 23,578ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் திருப்பி ஃபால் இருக்கும், இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம அப்சைடு எதிர்பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல பிரேக் பண்ணான்னா ஒரு வெயிட்டு அந்த கேப், அதாவது கேப் அப் இருந்துச்சுன்னா அந்த கேப் ஃபில்லிங் பண்ணிவிட்டு திருப்பி மாற்றிங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் அப்படி பிரேக் பண்ணலை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தாலும் மார்க்கெட் வந்து அப்சைடு தான் போக வாய்ப்பாக இருக்கும். இது ஓப்பனை பொறுத்து தான் இருக்குது. இதெல்லாம் ஒருவேளை இந்த சப்போர்ட் ஏரியாவில் நியரஸ்ட் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து அப்சைடு தான் போக வாய்ப்பாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோட லோ இதை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். நம்ம அது கீழே ரெசிஸ்டன்ஸ் போடல. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கீழே போகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு தான் போக வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்து போனிச்சுன்னா மார்க்கெட்லேருந்து புல்லிஸ் போகிறதுக்கு வெரி புல்லிஸ் கூட போக வாய்ப்பு இருக்கும். இல்லை இந்த ரேஞ்சே போட்டுப்போம், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போட்டுப்போம் 23,795 வரைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் அப்சைடு போனிச்சுன்னா மார்க்கெட்லேருந்து வெரி புல்லிஸ்னு எடுத்துக்கலாம். நம்ம 23,915 வரைக்கும் இருக்கும். இது திங்கக்கிழமை மார்க்கெட்டு தான் இருந்தாலும் நம்ம அடுத்த புல்லிஸ் எதிர்பார்க்குறது வந்து இது தாண்டினா தான் 23,900, அதாவது 24,000 தாண்டினா மட்டும்தான் அடுத்தது புல்லிஸ் செட்டப்பில் ஃபுல்லாக மாறின அர்த்தம். இப்போ பார்த்தோம்னா ஒரு பேரி சென்டிமெண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஸ் போகிறதுக்கான செட்டப்பில் இருக்குது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா இந்த ரெட் கேண்டலோட லோ தான் நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை கிளியராக அதில் சப்போர்ட் எடுத்து போயிட்டு, ஆனால் நிஃப்டி மட்டும்தான் ஒரு பேக் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அப்சைட் திரும்புகிற செட்டப்பில் இருக்குது. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை டே கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது இந்த ரெட் கேண்டில் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 51,750 இந்த ரேஞ்ச் வரைக்கும், இந்த லோ இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் டே கேண்டில் படி. சரி, ஓகே, இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன்.
இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 50,945, அதுக்கடுத்து 51,166, அடுத்து 51,740. இப்போ சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 50,816 அப்படிங்கிறது இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்னா 50,599 இன்றைக்கி போனலோ. அதுக்கடுத்து 50,382. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது நிஃப்டி அப்படி தான் இருக்குது, பேங்க் நிஃப்டி அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு விக்கு இருக்குல்ல, இது வரைக்கும் போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட் வந்துட்டு கூட மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் போணுச்சுன்னா மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வீக்கு. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதையும் பிரேக் பண்ணால் இங்கே போவோம். ஆக்சுவலாக ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இந்த இடம், அதாவது 800 பிரேக் பண்ணால் 600 வரைக்கும் 200 பாயிண்ட் இந்த இறங்கிறது வாய்ப்பு இருக்குது. வந்தால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இடம் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்குன்னு எடுத்துக்கலாம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் கொஞ்சம் வீக்குன்னு தான் எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து 50,380 விட்டு கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். அதே போல் பார்த்தோம்னா நம்ம இந்த 51,740ங்கிறது நேற்று அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஆனால் நேற்றோட ஹைன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 51,052 நெருக்கி வரும். அதை பிரேக் பண்ணி இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் புல்லிஸ்னு எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல். அதுபோல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலே மார்க்கெட்லேருந்து ஒரு பெரிய புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த வீடியோவை நம்ம அடுத்த புத்தாண்டில் புதுசாக பார்ப்போம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.